கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, இந்த நாள் வேத ஆராய்ச்சி வகுப்புக்கு கர்த்தரை அழைத்து வந்தீர். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தார், கற்றுக்கொள்ள உணர்வுதாரும், வாழ கிருபைதார். யார் வர வேண்டும் என்று எண்ணுவீரோ அழைத்துவார். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிக்கையாயிருங்கள் என்கிற தலைப்பின் கீழே தியானித்து வந்தோம். கடந்த வாரத்தில் தியானித்தோம் எபிரேயர் 12வது அதிகாரம் 15, 16. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கன்னு 15லையும் 16லையும் சொல்லுது. ஆனால் கடந்த வாரத்தில் நம்ம எதை குறித்து தியானிச்சோன்னா, கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்று வேதம் சொல்லுது. உயிர் பெருசா கிருபை பெருசான்னா கிருபை தான் பெருசுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. கிருபை ஏன் கொடுக்கப்பட்டது? ஒன்று, ரட்சிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்டது. 2, எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றித் திரிகிற பிசாசின் கண்களுக்கு நம்மை மறைத்து கொள்ளும்படியாய் கர்த்தருக்குள் இருப்பதற்கு கிருபை கொடுக்கிறார். 3வதாக, அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, பாதியிலே போயிடுறாங்க. ஆனால் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படும்படி கிருபை தருகிறார். 4வதாக, சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு கிருபை தருகிறார். 5வதாக, இயேசுவை சந்திப்பதற்கு, இயேசு வரப்போகிறார், அவர் வரும்போது அவரை சந்திக்கணும்னா கிருபை அவசியம், அதுக்காக கிருபை தருகிறார். இதைத்தான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஆனால் கிருபை எப்படி கிடைக்கும்? கிருபையானது எப்படி கிடைக்கும்? ஆண்டவராக பார்த்து தான். ஒரு மனுஷன் தாழ்மையாய் வாழும்போது அவனுக்கு கிருபை கொடுப்பார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிறார். 2வதாக, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அப்போது தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் கூடி வந்து ஆராதிக்கும் போது, அநேகர் ஸ்தோத்திரிக்கும் போது கிருபை பெருகும். 3வதாக, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி பலமாய் அவர்கள் சாட்சி சொன்னது நிமித்தமாக அவளுக்கு தேவன் அதிகமாய் கிருபை கொடுத்தார் என்று வாசித்தோம். 4வதாக, பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் வசனத்தின் மூலம் அறிந்து கொள்வதற்கு கிருபை கொடுக்கிறார். கிருபை ரொம்ப முக்கியமானது. ஆனால் அது இலவசமாக கொடுக்குறேன். அதனால் நமக்கு அதுக்கு மேலே ஒரு எண்ணமே இல்லை, அதை பற்றி கவலையும் இல்லை. ஜீவனை பார்க்கிற கிருபை பெரிதென்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி கிருபை ரொம்ப முக்கியமானது. ஆனால் எப்போ ஒரு மனிதன் கிருபையை இழந்து போவான்? யாருக்குள்ள பெருமை இருக்குதோ, ஆவிக்குரிய பெருமையோ உலகத்துக்குரிய பெருமையோ எந்த பெருமையோ இருந்தால் அவன் கிருபை இழந்துவான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருவார், ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு ஏற்றிருப்பார். பெருமையே வரக்கூடாது, எந்த சைட்லேயும் பெருமை வரக்கூடாது. ஆவிக்குரிய பெருமை வரக்கூடாது, படிப்பு பெருமை வரக்கூடாது, அந்தஸ்து பெருமை வரக்கூடாது, எந்த பெருமையும் வரக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நமக்கு கிடைச்சது ஆண்டவர் போட்ட பிச்சை, ஆண்டவர் கொடுத்த கிருபை. இதில் போய் நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு. அதனால தான் பவுல் அழகாக சொல்றார், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமானது மேட்டிமை, பெருமை, மேட்டிமைகளையும் எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறேன் அப்படி என்று சொல்வார். அப்போது தேவனை அறியக்கூடாதபடிக்கு
பிதாவையும் குமாரனையும் அறிவதற்கு தேவன் கிருபை தருகிறார். அறியக்கூடாதபடிக்கு இந்த பெருமை இருக்கு பார்த்தீங்களா, பெருமை இந்த கிருபையை நாசம் பண்ணிடும். ஆகையினால கிருபையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதே நேரத்தில் கிருபையை இழந்துடாது. ஓகே, இதை குறித்தான் கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் எபிரேயர் 12வது அதிகாரம் 15-16. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடி எச்சரிக்கையாயிருக்கு. போதும். என்னவா வேதம் என்ன சொல்லுது? யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படுகிறார்கள். அப்படி தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. நம்மால அடுத்தவன் தீட்டுப்படக்கூடாது, அடுத்தவன் தீட்டுப்படக்கூடாது. எப்போ தீட்டுப்படுவான்? கசப்பான வேர் நமக்குள்ள வரும்போது அடுத்தவனை குறித்தோ அடுத்தவளை குறித்தோ கசப்பு வரும்போது நாம் அடுத்தவங்களை தவறாக பேசுவோம், அவன் தீட்டுப்பட்டுருவோம். தயவுசெய்து நல்லா கவனிச்சிங்க. நம்ம வாழ்க்கையில் யாரை குறித்தும் ஒரு கசப்பு வச்சுக்கூடாது. கசப்பான வேர் முளைத்தெழும்பி என்ன செய்யுமா? மற்றவர்களை தீட்டுப்படுத்துமா, அநேகரை தீட்டுப்படுத்தணும். இந்த கசப்பான வேர் நம்மளோட நிற்காது. மற்றவங்க என்னால் தீட்டுப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். ஏன் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 27வது வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். என்ன எழுதிருக்கு பாருங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எப்போ பேர் வரும்? பரலோகத்துக்கு போகிறோம் பேர் ஜீவ புஸ்தகம் இருக்கும். ஜீவ புஸ்தகம் பேர் இருந்தால் பரலோகத்துக்கு போகிறான். நல்லா கவனிச்சுங்க. இப்போ வெளிப்படுத்தல் 20:15. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். என்ன சொல்லுது பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக அப்படின்னா பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். இயேசு கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கிறார். இயேசுதான் நியாயம் தீர்க்கிறார், பிதா நியாயம் தீர்க்க போறதில்லை. நியாயம் தீர்க்கிற அதிகாரம் முழுவதையும் இயேசுவுக்கு பிதா கொடுத்துட்டார். இயேசுதான் நியாயம் தீர்க்க போறார். அப்படி நியாயம் தீர்க்கும் போது சில புஸ்தகங்களை முன்னால் வச்சு ஜனங்களை கூப்பிட்டு நியாயம் தீர்க்கிறார். புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே நியாய தீர்ப்பு செய்கிறார். அதில் ஒரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க. பேர் இல்லைன்னா அவங்க நரகத்துக்கு போகணும். இப்போ பரலோகத்துக்கு போகிறவங்க பேர் ஜீவ புஸ்தகம் இருக்கும். இல்லைன்னா எப்படி சொல்கிறேன், ஜீவ புஸ்தகம் இருந்தால் பரலோகம் போவான். பரலோகத்துக்கு போகிறது எப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் பிறக்காவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாயின்னு. மறுபடி பிறக்கிறதுனா என்னன்னா, இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பாவம் கிடையாது, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பாவம் கிடையாது. அதனால தான் இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அப்போ சின்ன பிள்ளைகிட்டலாம் பாவம் கிடையாது, பாவம் இருக்கு. ஆனால் யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பாவி, இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், இப்படியெல்லாம் நடந்தேன், இப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இயேசு ஏற்றுக்கொள்கிறானோ அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. இப்போ சின்ன பிள்ளைய போல மாறிடலாம். இவன் பரலோகத்தை பார்க்கலாம், மறுபடி பிறந்த அனுபவம் உள்ளவன் பரலோகத்தை பார்க்கலாம். உள்ளே போகிறதுக்கு என்ன செய்யலான்னு சொன்னார் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? மறுபடி பிறந்த ஒருவன்
ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பிரவேசிக்க மாட்டார். சரி, இப்போ ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றா எங்கே போகலாம்? பரலோகம் போகலாம். ஆனால் இங்கே என்ன எழுதிச்சது? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. எதில் பிரவேசிப்பதில்லை? பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. தீட்டுள்ளது, அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறது, பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஏங்க இது சபைக்கு எழுதுனதுங்க. 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லும். சபைகளிலே இதை அறிவிக்கும்படிக்கு தூதுவனை நான் அனுப்பினேன். சபைக்கு எழுதப்பட்டது. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் இவங்க பேரெல்லாம் இருந்திருக்குது, எல்லார் பேர் இருந்திருக்குது. ஆனால் ஜெயங்கொண்டால் நான் கிறுக்க மாட்டேன் பேர, ஜெயங்கொள்ளலைன்னா கிறுக்கிறேன். இப்போ நீங்களும் நானும் அந்த ஜெவ புஸ்தகத்திலிருந்து பேர் கிறுக்கப்படாத அளவுக்கு வாழும். சப்போஸ் தீட்டுப்பட்டா, அருவருப்பையும் பொய்யை நடப்பித்தால் உள்ள போக முடியாதுன்னா என்ன அர்த்தம்? ஜீவ புஸ்தகத்து பேரை கிறுக்கிட்டார்னு அர்த்தம். பேரை கிறுக்கிட்டார்னு அர்த்தம். ஏன்னா வெளிப்படுத்தல் 3:5 அப்படிதான் சொல்லு, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் பேரை நான் ஜீவ புஸ்தகத்து கிறுக்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் நினைச்சா ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கிறார். அதனால தான் வசனத்தின் கடைசி இருக்குது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் அதில் எழுதப்பட்டாங்க, ஆனால் இப்போ கிறுக்கப்பட்டாயிற்று. இப்போ ஜீவ புஸ்தகம் இல்லை. தீட்டுள்ளது, அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்று அதில் பிரவேசிப்பது. நல்லா கவனிச்சிங்க. நமக்கு வசனங்கள் தெரியுங்க, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதன்படி வாழத்தான் முடியாமல் போகுது. அப்படி இருக்க முடியாது. வசனம் தெரிஞ்சு வாழலன்னா பிரயோஜனம் இல்லையே. இப்போ வேதம் என்ன சொல்ல பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் இயேசு என்ன சொல்றாங்க பாருங்க. 7ஆவது அதிகாரம் 20 to 22 வரை. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். என்ன மாதிரி புறப்படுதுன்னு பாருங்க. உள்ள ஒரு மனுஷன் தீட்டுப்படுறாங்க. எப்படி? தீட்டுள்ளது ஒன்றும் உள்ளே போகாது, பரலோகத்துக்குள்ள போகாது. ஆனால் மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுறது தீட்டுப்படுத்தும். என்ன மாதிரி காரியங்கள் தீட்டுப்படுத்துன்னு பாருங்க. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள் நல்லா கவனிச்சுங்க. தேவன் விரும்பாத பொல்லாத சிந்தனைகள் உள்ள வருமானால் அதை புருஷன் பார்க்க முடியாது, மனைவி பார்க்க முடியாது, பாஸ்டர் பார்க்க முடியாது, விசுவாசிகள் பார்க்க முடியாது. அப்படி வருமானால் இதை பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும், இச்சோடு பார்த்தா விபச்சாரம் தெரியும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூசணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவர்களாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இப்போ மனுஷனை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் இவைகள். இது உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருது. இவைகளினாலே நாம் தீட்டுப்படுகிறோம் நினைக்கிறது இல்லை. இந்த எண்ணங்களினாலே நாம் தீட்டுப்படுகிறோம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஆண்டவர் தான் சொல்றாரு, பொல்லாங்கமாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு அவனை தீட்டுப்படுத்தி. தீட்டுள்ளது ஒன்றும் போகாது உள்ள. நம்ம எண்ணங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதில் சில காரியங்கள் குறிப்பிட்டிருக்குது. அது மாதிரி இருக்கிறோமாங்கிறத பார்க்கணும். அதெல்லாம் யார் பார்க்குறாங்க? நம்ம எண்ணத்தை ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற எண்ணங்களினாலே நாம் தீட்டுப்பட்டு விடக்கூடாது. தீட்டுப்பட்டுட்டோம் கிரிக்கிடுவார், ஜீவஸ்து கிரிக்கிடுவார். ஆனால் இப்போ என்னால் அடுத்தவன் தீட்டுப்படக்கூடாது, அது முக்கியம். இந்த எண்ணங்களினாலே, இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களினாலே நான் அந்த எண்ணங்களினாலே தீட்டுப்படுகிறேன். ஓகே,
இப்போ அந்த எண்ணத்தை நான் தவிர்க்கிறேன், தீட்டுப்படலை. ஆனால் என்னாலே அடுத்தவனை தீட்டுப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தீட்டுப்பட்டது மட்டும் இல்லை, அடுத்தவங்களையும் தீட்டாக்கிடுவாங்க. யார் மேலேயா கசப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கசப்பை வச்சு யாரையோ பற்றி கசப்பான காரியங்களை கொட்டிடுவாங்க, அவங்கள தீட்டுப்பட்டிடுவாங்க, அவங்க தீட்டுப்பட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒருத்தரை பிடிக்கலைங்க, இல்லை நமக்கு ஒருத்தையே பிடிக்கல, என்ன நடக்கும்ன்றீங்க? நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசி அவங்கள தீட்டுப்பட்டு, இப்போ ஏன் அவங்க தீட்டுப்பட்டாங்க? நான் தீட்டு உள்ளவன் ஆயிட்டேன், நான் தீட்டுப்பட்டதுனால அவங்களையும் தீட்டுப்படுத்துகிறேன். தீட்டுப்பட்டவன் தொட்டதெல்லாம் தீட்டு. எனக்கு அடுத்தவனை பிடிக்கல, அதனால அவங்கள பற்றி தப்பா சொல்லி அவங்கள தீட்டுப்படுத்துறேன். கசப்பு வரக்கூடாதுங்க. வேதம் என்ன சொல்லுது? யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். என்ன சொல்றார் யாக்கோபு? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் பெருமை பாராட்ட, நான் பெரிய ஆளு, நான் தேவனுடைய பிள்ளைன்னு பெருமை பாராட்டாதீங்க சொல்லிட்டு, சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. என்னவா இது? ஒரு ஞானம். நான் தப்பா சொல்லல, நடந்ததானே சொன்னேன். கசப்புங்க, கசப்பை உள்ள வச்சு அடுத்தவங்கள தீட்டுப்படுத்துறேன். இந்த ஞானம், நான் ஒன்றும் தப்பு செய்யலைங்க, அவங்க சொன்னதை சொல்கிறேன், செஞ்சதை சொல்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது ஞானம்னு நம்ம நினச்சிக்கிறோம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிடாமல் லௌகிக சம்பந்தமான, லௌகிகன்னா உலக பிரகாரமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்குரியது மாதிரி. எது? கசப்பு. அது நான் கசப்பு வச்சுருக்கேன், ஆனால் நான் ஞானம்தான், ஞானமாக தான் இருக்கிறேன். இல்லைங்க, இந்த கசப்பு பரத்திலிருந்து வருகிற ஞானம் இல்லை. நல்லா கவனமாக கேட்டு, இது பேய்த்தனத்துக்குரியது, பிசாசுக்குரியது. நம்ம ஞானம் நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது இது பேய்த்தனத்துக்குரிய ஞானம். யார் மேலேயோ கசப்பு வச்சுட்டு எங்கேயாவது அவங்கள பற்றி நல்லதை சொல்லியிருங்க பார்ப்போம், நல்லதை சொல்லியிருங்க பார்ப்போம். ஆனால் நான் ஞானம் உள்ளவன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ஞானம். அது பேய்த்தனத்துக்குரியது, கசப்பு. வேதம் என்ன சொல்லுது பாருங்க, 16வது வசனம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அதான் எப்படி? வைராக்கியமும் கோபமும், அதாவது விரோதமும் எங்கே இருக்கிறதோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில் வைராக்கியம் வைக்கக்கூடாது. அவன் அப்படி செஞ்சால் நானும் செய்வேன், அவன் அப்படி பண்ணுனா நானும் அப்படி பண்ணுவேன். வைராக்கியம். விரோதமும் வைக்கக்கூடாது. வைராக்கியமோ விரோதமோ எங்கே உண்டோ, எங்க என்ன நடக்குமா? கலகமும் உண்டு, சகல துர்ச்சைகளும் உண்டு. கலகம் பண்ணிடுவாங்க. யார் மேலேயாவது கோவப்பட்டு வைராக்கியப்பட்டு நம்ம வாழ்ந்தோம்னா அவங்கள குறித்து கலகமாக பேசிடுவோம், அவங்களுக்கு விரோதமாக துர்ச்சைகளையும் செஞ்சிருவோம். இது பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல, பேய்த்தனத்துக்குரியது, லௌகிக ஞானம். இன்னைக்கு இதெல்லாம் சாதாரணமாக தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட இருக்குது. கசப்பான வைராக்கியம். ஆனால் இதெல்லாம் பாவம் மாதிரியே நம்ம நினைக்கிறது இல்லை. நம்ம ஞானமாக தான் பேசுகிறோம், ஞானமாக தான் நடக்கிறோம்னு சொல்லி ஞானம் நினச்சிருக்கோம். அது அதுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா அது லௌகிக ஞானம், பேய்த்தனத்துக்குரியது. வேதம் என்ன சொல்லுவாங்க? ரோமருக்கு 3வது அதிகாரம்
10-18 வரைக்கும் ஒன்று ஒன்றா வாசிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. சரி, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. ஐயோ, தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழியா? பிரேத குழி திறந்திருந்தா என்ன நடக்கும்? வாடடி. தங்கள் நாவுகளினால் வஞ்சனை செய்கிறார்கள். இதனால்தான் ஒருத்தன் நீதிமானே கிடையாது அப்படின்ட்டு. அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவோம், ஆனால் பாம்பின் விஷம் உதடுகளின் கீழே. பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? செத்துருவான். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அடுத்தவனை சாகடிக்கிறதுக்கு தேவையில்லாத காரியங்களை பேசி சாவடிச்சுவாங்க. சொல்லிட்டு அவர்களுடைய வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்களுடைய வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. நம்மளை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சபிக்கிறதோ கசப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீ விரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. நல்ல கவனிச்சுங்க. இப்போ இப்படி இருந்தால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்ற அர்த்தம். அடுத்தவங்களை பற்றி தப்பா பேசுறது, தப்பா செய்யறது எல்லாமே செஞ்சிட்டா ஆண்டவர் சொல்ல அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமே கிடையாது. அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, நீதிமாவத்தம் கூட இல்லைடா அப்பட. எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறான். அருமையானவர்களே, எழுதப்பட்டது இப்படி இருந்தாலும் நம்மால் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். கசப்போ வைராக்கியமோ எங்கே உண்டோ கலகமும் துர்ச்செய்கைகளும் உண்டு. கலகத்தை உண்டாக்கிடுவாங்க. நம்மகிட்ட வைராக்கியமோ கசப்போ வச்சுருந்தா, எனக்கு தெரிஞ்ச அந்த நல்ல அன்பான சகோதரத்தில் வேறு வழியில் அவரிடம் தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அவங்கள பற்றி அவங்க மேலே வச்சுக்க கசப்பு, அவங்க மேலே இருந்த வைராக்கியம் இதெல்லாம் நாங்கள் கொட்டிடுவோம். பாம்பு கொட்டிட்டா இதுக்குள்ளே தான் விஷம் இருக்குது, பாம்புக்குள்ளே தான். ஆனால் கொட்டிட்டா இந்த விஷம் அவனுக்குள்ளே போகுது. மனுஷனுக்குள்ளே அந்த கசப்பான விஷம் வச்சிருக்கிறான். ஆனால் இது யாரையோ பார்த்து அவங்ககிட்ட கொட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, அவன் கெட்டு போனான், தீட்டுப்பட்டான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. தீட்டுள்ளது ஒன்றும் உள்ளே போகாது. ஆகினால நமக்கு இந்த கசப்பு என்கிற இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. இந்த கசப்புங்கிறது எங்கே உள்ளதான்? லௌகிக ஞானத்துக்குரியது, பேய்த்தனத்துக்குரியது, உலக ஞானத்துக்குரியது. அது தப்பு இல்லையே, அது பரவாயில்லையே அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். அந்த உலக ஞானம் அது இருக்கக்கூடாது. ஸோ கசப்பு நம்ம வாழ்க்கையில் காணப்படக்கூடாது சொல்லிட்டு, இப்போது உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவங்கள் தான் சொல்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். சரி, இப்போ அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளை அரசாண்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு பிரதானி ஒருத்தனை வச்சிருக்கிறான். அவன் பேர் ஆமான்.
சரி, இவனை ரொம்ப உயர்த்தி வச்சிருக்கான். ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், கொஞ்சம் நான் விளக்கி சொல்கிறேன். ஆகையால் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். இப்போ ஆமான் வந்து பிரதானி, அரண்மனையில் இருக்கிறவன் எல்லாரும் வந்தா தோத்திரம், ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், ஐயான்னு வணங்கணும். அது ராஜாவின் கட்டளை வேற. பாருங்க இப்போ அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். அவனுக்கு இப்படி செய்யணும். ஏன்னா என்னுடைய பிரதானி, நீங்க அவனை கனமணணும் அப்படிங்கிறதுக்காக கட்டளையை போட்டான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. போச்சு. யோசித்து பாருங்க, இது ராஜாவின் கட்டளை, ஆனா அவன் செய்ய மாட்டேன்ட்டான். மொர்தெகாய் நடக்கிறத பாருங்க. அப்பொழுது ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்போ அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் என்ன பண்றானுங்க? நமஸ்கரிக்கானுங்க, வணக்கம் போடுறானுங்க, எல்லாம் பண்றானுங்க. இந்த வேலைக்காரங்க இவன்ட்ட மொர்தெகாயை பார்த்து கேட்கிறாங்க, எப்பா நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டாரு. ராஜா தானே கட்டளை போட்டாரு, நீ ஏன் அதை மீறுற அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவருடனே சொல்லியும், அரண்மனையில் இருக்க வேலைக்காரங்க ஒவ்வொரு நாளும் சொல்றானுங்க, டேய் வணங்குடா, இது ராஜாவின் கட்டளைடா, வணங்குடான்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலைநிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார். நான் ஒரு யூதன்பா, எவனையும் வணங்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் போலுங்க. அதனால இதை போய் ஆமான்ட்ட சொல்லிட்டாங்க அந்த வேலைக்காரங்க. நான் ஒரு யூதன், எவனையும் வணங்குறேனுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இதை ஆமான்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது பார்ப்போம். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான். என்ன நமஸ்கரிக்கல, மேன்மைப்படுத்தல, மூர்க்கம் வந்துருச்சுது ஆமானுக்கு. ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. சொல்லிட்டு என்ன எழுதியிருப்பாருங்க, மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். இப்ப யோசிச்சான், இந்த ஒரே ஒரு மொர்தெகாயினால அந்த ராஜ்யம் எங்கும் இருக்கக்கூடிய யூத ஜனங்கள் எல்லாம் காலி பண்ணிருன்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த யூதனாகிய மொர்தெகாய் நிமித்தம் ராஜ்யம் எங்கும் இருக்கக்கூடிய யூதரை எல்லாம் காலி பண்ணணும்னு நினைக்கிறான். நல்ல கவனிங்க, யார் மேல இந்த கசப்பு? மொர்தெகாய் மேல இந்த கசப்பு, எல்லாரையும் காலி பண்ணுன்றான். நடக்கிறத பார்ப்போம். ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் என்னப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. சரி, அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, இப்ப நல்லா கவனிச்சிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது ஆமான் அகாஸ்வர் நோக்கி, ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். சரி, அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் கட்டளைகளை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. என்னங்க, இவனுக்கு இருக்கிற அந்த கசப்ப ராஜாட்ட திணிக்கிறான். ராஜாவுக்கு மேட்ரு தெரியாது. இவனுக்கோ யூதர்கள் மேல கசப்பு, அதனால யூதர்களை பற்றி அவங்களை இப்படியே விட்டுட்டு இருக்க கூடாது ராஜா, அது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே என்ன நடக்கும் பாருங்க. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டுமென்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையிலே கொடுப்பேன் என்றான். அடிச்சாடி என்ன சொல்லிட்டான் பாருங்க. இப்ப யார் மேல இருந்த கசப்பு? மொர்தெகாய் மேலே இருந்த கசப்பு யூத ஜனங்கள் மேல எல்லாருக்குள்ள உண்டாயிடுச்சு. இந்த கசப்பு, இந்த கசப்பை யாருகிட்ட இப்ப திணிக்கிறான்? ராஜாட்ட முத்துட்டான்.
ஏற்கனவே இவன் கசப்பினால தீட்டுப்பட்டுட்டான். இந்த தீட்டு இவன் போய் அவனை தீட்டுப்படுத்த பார்க்கிறான். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கலற்றி அதை ஆகாகியனான அம்மெதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்துருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். இப்போ மோதிரத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் கஜானாவில் பணத்தை எடுத்துட்டு இவன் இஷ்டத்துக்கு செஞ்சுக்க பாட்டான். இப்போ யாருனாலும் யார் தீட்டுப்பட்டது? ஆமானாலே ராஜா தீட்டுப்பட்டான். சாவடிங்கடா, சாவடிச்சு அப்படின்னு சொல்லி தீட்டுப்பட்டான். தீட்டுப்படுத்தினது ஆமான். யூதர்களுக்குள்ளே இருந்த கசப்பை ராஜாவுக்குள்ள திணிச்சுதான். ராஜாவும் சொல்றார், காலி பண்ணு, காலி பண்ணு. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். காரியம் மாறுதலாக நடந்தது. என்ன நடந்துச்சு பாருங்களேன். ஆமா, மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரம் ரெடி பண்ணிட்டான். இவனை தூக்கிற தொங்க விடணும் அப்படின்னு சொல்லி ரெடி. தீட்டுப்பட்டிருந்தவன் இந்த ஆமா ராஜாவை தீட்டுப்படுத்தினான். அது நிமித்தமாக முழு தேசத்தில் உள்ள யூத ஜனங்களை அழிக்க சொல்லிட்டான். ஆனால் நடந்தது என்ன? அந்த கசப்பு வைத்திருந்த அந்த ஆமானுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. அதே எஸ்தரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. என்னங்க இது? ஆமான் ஆயத்தப்படுத்தின தூக்கு மரம் மொர்தெகாய்க்காக. ஆனால் இப்பொழுது அதே தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டாங்க. யோசித்து பாருங்க. இந்த கசப்பை உள்ள வச்சு ராஜாவை கசப்பாக்குனான், தீட்டுப்படுத்தினான். ராஜா புரிஞ்சுக்கிட்டான். எப்படின்னா, இந்த ராஜா மேலே கை போடுறதுக்கு 2 பேர் பிரயாசப்பட்டானுங்க. இதை மொர்தெகாய் தெரிஞ்சு ராஜாவுக்கு மேட்ரு போயிடுச்சு. ராஜா ஒரு நாள் ராத்திரி அதை படிக்கிறான். இந்த சட்டசபையிலெல்லாம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எழுதுவாங்க நோட்டு. இந்த நாளாகமும் கிரானிக்கல்ஸ்னுலாம்ல, அதான் அது பேர், எழுதுவாங்க. அது மாதிரி எழுதி வச்சுட்டு அவன் ஒரு புக் நைட்டு ஒரு நாள் ஒரு புக் எடுத்து வாசிக்கிறான். வாசித்த போது ராஜா மேலே 2 பேர் கை போட எண்ணினதை மொர்தெகாய் மூலம் ராஜாவுக்கு தெரிஞ்சு அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்கள சாவடிச்சிட்டாரு. கவனமாக கேட்டுங்க. சரி, இப்போ சேவரில் கூப்பிட்டு கேட்குறாரு, எப்பா இந்த மொர்தெகாய் ஏதாவது செய்தது உண்டா? இப்படி என்னை காப்பாற்றின செய்தது உண்டா? இல்லை, ஒன்றும் செய்யல. இப்படி நடக்கும்போது திடீர்னு சொல்லி ஆமான் வெளியே வந்து நிற்கிறான். வெளியே நிற்கிறது யாரு? ஆமான். உள்ள வர சொல்லு. உள்ள வரான். உள்ள வந்தா என்ன சொல்றான்? ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனை எப்படி கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஒரு ராஜா ஏறுற குதிரையில் ஏற்றி ராஜவஸ்திரம் தரித்து ராஜாவை கனம் பண்ணுற வந்தவன் இப்படி தான் நான் சொல்லப்படணும். ஏன்னா எல்லா பக்கமும் இந்த குதிரையை பிடிச்சின்னு சொல்லிட்டே போகணும் அப்படின்னு. அதை நீ போய் மொர்தெகாய்க்கு செய்யின்ட்டான். இவனால் தாங்க முடியல, தாங்க முடியல. சே, நம்ம இவனை காலி பண்ணலான்னு நினச்சா இவனையே நம்ம கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. இவனை நம்ம கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. இன்னும் ரொம்ப வருத்தத்தில் தான் இருந்தான். ஆனால் தூக்கு மரம் ரெடி. ராஜாவுக்கு தூக்கம் வரல. அந்த நேரத்தில் தான் இது நடந்தது. ஒரு நாள் ராணி 2 தடவை விருந்துக்கு கூப்பிட்டுருந்தா. அதில் ஆமானையும் அழைச்சிருந்தான். இந்த ராஜா சொல்லிட்டான், உனக்கு என்ன வேணுமோ கேளு. எஸ்தர் சொன்னார், இந்த ஆமான் இப்படிலாம் எங்கள் ஜனத்தை அழிக்க நினைக்கிறான், எங்கள் ஜனத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். சொன்ன கோபத்தில் அவர் பின்னால் போனால் இவன் பயந்து போய் எஸ்தர் உட்கார்ந்துருக்கிற அந்த சேர் மேலே அப்படியே படுத்துட்டார்.
யாரு? ஆமான். உடனே ராஜா திரும்பி வந்து, ஐயோ என் கண்ணுக்கு முன்னாலே அவளை கெடுக்க போறான்னு சொல்லி, ஏய் அவனை மூடி போடுங்களா. உடனே மூடி போட்டாங்க. சொன்னாங்க, ஆமான் மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரம் ரெடி பண்ணிருக்கேன், அதில் இவனை போடுங்கடா. மொர்தெகாய்க்காக ரெடி, ஆனால் ஆமானை தூக்கி போட்டான். ஏங்க, கசப்பான வாழ்க்கை உள்ளவன் எப்படினாலும் ஒரு நாள் மாட்டிடுவாங்க. தயவுசெய்து நம்முடைய வாழ்க்கையில் நான் கசப்பு வச்சுக்கிட்டு தீட்டுப்பட்டுக்கிட்டே இருந்தால் என் கசப்பான தீட்டான வாழ்க்கை மற்றவங்களையும் கசப்பாக எனக்கு பிடிச்ச ரொம்ப வேண்டியவங்களை பார்த்து எனக்கு பிடிக்காதவனை பற்றி நான் தப்பாக சொல்லுவேன், கசப்பாக சொல்லுவேன். இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? நம்மளால இப்படி பேசிட்டாங்க, நம்மளால சொல்லிட்டாங்கன்னு அவங்க மேலே கசப்பு வரும். அது காரணமே நான் தான். கசப்பே வரக்கூடாது. கசப்பு வந்தால் நான் தீட்டுப்படுறேன். நான் யார்கிட்ட பேசுகிறேனோ அவங்கள பற்றி அவங்களும் தீட்டுப்படுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. யார் மேலேயும் கசப்பு வச்சு யாரும் எங்கேயும் தீட்டுப்பட்டு நம்ம வந்துட்டு பேசலான்னு நினைக்காதீங்க. தீட்டுப்படுறோன்னு அர்த்தம். அதோடு மாத்திரமில்லை, நம்மளும் போக முடியாது, அவங்களும் போக முடியாது பரலோகத்துக்கு. சின்ன உதாரணம் சொல்கிறேன். எண்ணாகும் 12வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, எப்படி எத்தியோப்பியா ஸ்திரீயை விவாகம் பண்ணியிருக்கிறான். ஏன் நாங்கள் ராஜாவிட்டு ஓடி போயிட்டான்ல, அங்கே ஓடின இடத்துல கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ மிரியாம் அக்கா, அடுத்தது ஆரோன், அடுத்தது மோசே. மோசையை கர்த்தர் ஜனங்களை லீட் பண்ண வச்சிருக்கிறார். ஆரோனை ஆசாரியனை வச்சிருக்கார். மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த மிரியாமும் ஆரோனும் தேவையில்லாமல் பேசிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு வச்சு பேசிட்டாங்க. இப்ப என்ன நடக்கும் பாருங்க. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அவ்வளவுதான் பேசுறாங்க. மோசையை கொண்டு தான் பேச முடியுமா? எங்களெல்லாம் வச்சு பேச மாட்டாரா? ஏன் மோசை மேல போடுறாம? இதை கர்த்தர் கேட்டார். என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? மோசே நீ, ஆரோன் நீ, மிரியாம் நீ, 3 வாங்கன்னு கூப்பிட்டுட்டு, மோசே நீ அங்கே நில்லு, மிரியாம் ஆரோன், ஏய் என்னுடைய தாசனாகிய மோசையை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னடா தைரியம் வச்சு? அவனை போல மனுஷன் கிடையாது. நான் அவனை முகமுகமாக பேசுகிறேன். அவனை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் வந்தது? எப்படி பேசுனீங்க அப்படின்னு கோவப்பட்டு போயிட்டார். அவ்வளோதாங்க நடந்தது. அப்படி கோவப்பட்டு போயிட்டார். என்ன நடந்தது? மிரியாம் குஷ்டரோகி ஆனாள். வெண் குஷ்டம் பிடிச்சிச்சு. மிரியாமுக்கு குஷ்டம் வந்துருச்சுங்க. ஒரு கசப்பை வச்சுக்கிட்டு தன்னுடைய தம்பிக்கிட்ட சின்ன தம்பியை பற்றி அவதூறா பேசுறது நிமித்தமாக கர்த்தர் கோவப்பட்டு அவளை மேல கோவப்பட்டு போயிட்டார். போனதுனால நடந்தது என்ன? அவ குஷ்டரோகியானா. ஆரோன் கெஞ்சிறான் மோசே கிட்ட வந்து. மோசே ஆண்டவர்கிட்ட கெஞ்சிறான், இறங்குங்க ஆண்டவர். சரி கொஞ்ச நாள் இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சரியான முறை உள்ள வச்சு கூட்டி போகணும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சொந்த தம்பிங்க, சொந்த தம்பி, அவன் மனைவி நிமித்தம் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டையும் பார்த்தார் கர்த்தர். அவன் மேல இருக்க கசப்புல என்னமா பேசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மிரியாம குஷ்டரோகி ஆக்கிட்டார். சரி, அப்புறம் மோசை கெஞ்சி ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் சரியா போச்சுன்னு வச்சுங்க. இப்போ எண்ணாகம் 14வது அதிகாரம் 36வது 37வது வசனங்கள். அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசையால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து. நல்லா கவனிச்சுங்க. 12 பேர் அனுப்பினார், 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்து
சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். ஏங்க இப்போ பார்த்துட்டு வந்தாங்க, பணம்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் முறுமுறுக்கிற காரணம் என்ன? இந்த 10 பேர் தான். 10 பேர் தான். சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்கள். எதுக்கு சொன்னாங்களா? அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கணும். இவங்க ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கணும். நாங்கள்லாம் பெரிய ஆள், இவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்க வேண்டும் என்று சொல்லி கசப்பை உள்ள வைத்து அவங்கள்ட்ட பேசுறாங்க, துர்ச்செய்தியை சொன்னாங்க. கர்த்தருடைய ஆவியானவர்கள் என்ன மாதிரி எழுதுகிறார்? சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னாங்க. நல்லா தான் இருக்கிறாங்க இது வரைக்கும். ஆனால் மோசேக்கு முன்னால மோசே வெறுக்கிற மாதிரி முறுமுறுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 10 பேர் அவங்கள சொன்னாங்க. நடந்தது என்ன? 10 பேரும் தீட்டுப்பட்டாங்க. பாவம், இந்த 10 பேரும் தீட்டுப்பட்டவங்க மீதி உள்ள எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்க, அவங்க மோசேக்கு விரோதமாக வேலையை காமிச்சிட்டாங்க. நடந்தது என்னங்க? வாதையினால் 10 பேர் செத்தாங்கன்னு இருக்கா? இந்த 5,99,988 பேர் எப்படி செத்தாங்க? 6 லட்சம் புருஷர். காலேப் யோசுவா 2 பேர் தான் உள்ளே போகிறாங்க. 10 பேர் இங்கே செத்துட்டாங்க. மற்றவங்களும் வழியிலே சாவுறாங்க. ஒவ்வொரு காரணத்துக்காக சாவுறாங்கன்னு இருக்கு. ஆனாலும் தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்ய பேச அதுக்கெல்லாம் காரணம் இவங்க தாங்க. 10 பேர் தான். அன்னைக்கு போட்ட விதைய அந்த கசப்பை உள்ள வச்சு மோசே ஆரோனையும் கடைசி வரைக்கும் அவங்க ஏற்றுக்கிட்டே இருந்தாங்க. கதை முடிஞ்சு போச்சு. அதோடு மாத்திரம் இல்லைங்க, அந்த ஜனங்கள் எல்லாரும் இல்லை. வேதம் என்ன சொல்லுது வாசிங்க. என்னாகும் 16வது அதிகாரம் 1-4. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய கோராகு லேவி புத்திரன். தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு சரி இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, இப்போ இவனுக்கு 4 பேர், கோராகு, தாத்தான், அபிராம், ஓன், 4 பேர். அதோடு சேர்ந்து சபையில் பேர் பெற்ற ஒரு 250 பேர் இவங்களோட நேர மோசேட்டையும் ஆரோன்ட்டையும் போகிறான். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் பேசும்படி கடந்து போகிறான். எதனால? மோசேக்கும் ஆரோனுக்கும் மேலே இருந்த ஒரு கசப்புனால. மோசேயும் ஆரோனும் லேவி புத்திரன். கோராகு யாரு? அவனும் லேவி புத்திரன். இவனோ நடத்துகிறவன் மோசே, அவனோ ஆசாரியன். இவங்க 2 பேரும் பிளான் போட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படிதான் செய்வாங்க. இப்போ இந்த கோராகுக்கு பிடிக்கல. அவனுக்கு முக்கியமான வேலை கொடுத்துருந்தாருங்க. என்னென்னா உடன்படிக்கை பெட்டியை கவனிக்கிறது. எவனும் பக்கத்தில் போய் தொற்ற முடியாது உடன்படிக்கை பெட்டியை. ஆனால் இவனுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்காரு, கோராகு கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை பெருசாக அவனுக்கு தெரியல. இவங்க போஸ்ட்டுக்கு அவனுக்கு வழி நீங்கள் மட்டும்தானா? இப்போ என்ன சொல்கிறான் பாருங்க, பார்ப்போம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்போ அவங்க சொல்றாங்க, கர்த்தர் சபையார் நடுவில் இருக்காரு. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இவன் என்னத்தையா உயர்த்தினானா? தேவன் சொன்ன சட்டத்தின்படி ஆசாரியன் நடத்துறான். தேவன் சொன்னபடி ஜனத்தை நடத்துறாங்க. எப்படி உயர்த்திங்கன்னு சொல்லுவான்? எதனால சொன்னான்? இப்ப பாருங்க 4வது வசனத்தை பாருங்க. மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். அவ்வளவுதாங்க.
என்ன நீங்கள் 2 பேரும் மேலே உயர்த்திக்கிறீங்க? நாங்கள்லாம் சபையாரெல்லாம் பரிசுத்தமானவர்கள், நீங்கள் மட்டும் என்ன பிரதானம், என்ன ரொம்ப பெருசாக உயர்த்திக்கிறீங்க அப்படின்னு இவனால் தாங்க முடியல, கீழே வந்து இதோடு நிற்கலைங்க. இப்போ அவங்களுக்கு கூறா கூட வந்தவங்க மொத்தம் எத்தனைன்னு சொல்லுங்க? 253 பேர். சரியா? இப்போ அதே அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசி. அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். போதும் ஏங்க, இந்த கோராகு 3 பேரை மாத்திரம் கூட்டிக்கல, மோசே கிட்ட வந்து வாதாடுறதுக்கு இவங்க கோராகும் மற்ற 3 பேரும் விஐபிசி 250 பேரும் தான் இவங்க வாதாடுறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் கூடார வாசலுக்கு முன்னால் நிற்கிறவங்க எத்தனை பேர்? முழு சபை. எதுக்கு வந்தாங்க? அவர்களுக்கு விரோதமாக, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்புனாங்க. எழும்புனதுக்கு காரணம் என்ன? கோராகுன்னு சபை எல்லாம் முழு சபை எழுப்பிட்டாங்க. கர்த்தர் மோசே ஆரோனை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. இவ்வளவு வரை எழுப்புறதுக்கு காரணம் என்ன? இவன் வந்துட்டு மோசேகிட்டையும் ஆரோன்ட்டையும் வாதாடினதுக்கு காரணம் என்னங்க? அவன் கூட வந்த கோராவோடு கூட வந்த 3 பேரை தீட்டுப்படுத்திட்டான். 250 பேரை தீட்டுப்படுத்திட்டான். சபையெல்லாம் தீட்டுப்படுத்திட்டான். ஒரே ஒரு ஆள். எதனால தீட்டுப்படுத்தினான்? வேதம் என்ன சொல்லுது? சங்கீதம் 106 16-18 வரைக்கும். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். என்னவா? பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். இதாங்க நடந்தது. இந்த பொறாமையினால்தான் 250 பேரையும் கூட்டிட்டான். சபையும் மொத்த சபையும் கூட்டிட்டான். பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது. அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. அந்த 250 பேரை அக்கினி எரிச்சது. இந்த கோராகையும் அவனுடைய கூட்டத்தாரையும் பூமி பிளந்து உள்ள போயிடுச்சு. தேவனுடைய மக்களுங்க. கோராகு தேவனுடைய மனுஷன், கூட வந்தவனும் தேவனுடைய மனுஷன், 250 பேரும் தேவனுடைய மனுஷர்கள். இப்போ சபையார் எல்லாரும் வந்தாங்களே, அவங்களும் கடைசி வரைக்கும் போகல, அவுட். எதனால இவங்க தீட்டுப்பட்டாங்க? இந்த ஒரே ஒரு மனுஷன் கோராகுனால. ஏன் தீட்டுப்பட்டாங்க? ஏன் இவன் தீட்டுப்படுத்தினான்? அவன் மேல பொறாமை. மோசேக்கும் ஆரோனுக்கு மேல பொறாமை. இந்த பொறாமைனால்தான் இந்த கோராகு மற்ற 3 பேரையும் சேர்த்தான், 250 பேரை சேர்த்தான், முழு சபையுமே சேர்த்துட்டான். ஆனா மோசேக்கு தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன். முடிவு என்ன? பாவம். பூமி பிளந்து உள்ள போயிட்டானுங்க. 250 பேரை அக்கினி அழிச்சிருச்சு, துரத்தி அழிச்சிருச்சு. அருமையானே, நம்ம யார் மேலேயாவது கசப்பு வச்சு அப்படி வாழ்ந்தோம்னா, ஒன்று நம்ம தீட்டுப்படுறோம். 2 இந்த கசப்பை அடுத்தவங்ககிட்ட சொல்லி அவங்களையும் நம்ம யார் மேலே கசப்பு வச்சுருக்கோமோ அவங்க மேலே கசப்பு உண்டாகிற மாதிரி நான் அந்த எண்ணத்தில் சொன்னேன்னா அவங்களும் தீட்டுப்படுறோம். தீட்டுள்ளது ஒன்றும் உள்ளே செல்லாது. தீட்டுள்ளது ஒன்றும் உள்ளே செல்லாது. அதனால தான் அவன் சொல்லிச்சு, ஒருவனும் தீட்டுள்ளவனாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தீட்டுள்ளவனாகாதபடிக்கு எச்சரிக்கை. இந்த
இயேசு கிறிஸ்து யூதன். அவர் எல்லாருக்கும் நன்மை தான் செஞ்சார். யாருக்காவது தீமை செஞ்சாரா? இல்லை. ஆனால் இவர் சொல்கிற வார்த்தைகளை யூதர்கள் தேவகுமாரன் சொல்கிறானே, தேவனுக்கு ஒப்பா வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லி அவர் மேலே இருந்த கசப்பில் என்ன பண்ணிட்டாங்க? பிலாத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவர் மேலே இருந்த கசப்பை பிலாத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9. பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை பொறாமை, இயேசு மேலே பொறாமை. இந்த பொறாமையினால எப்படியாவது இவரை காலி பண்ணணும்னு சொல்லி பிலாத்துக்கிட்ட இல்லாத பொல்லாதான் சொல்லிவிட்டாங்க. இப்போ அவரும் என்ன செஞ்சுட்டாரு? ஜனங்களை பிரியப்படுத்த மறந்துள்ளவனா இருந்து இயேசுவை காலி பண்ணிட்டார். அருமையானவளே, நீங்களோ நானும் யாரையோ உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே அவங்கள சரியாக ஜெபம் பண்ணிட்டு போயிடுவீங்க. எனக்கு ஒருத்தரை பிடிக்கலைங்கிறதுக்காக, இவரை பிடிக்காமல் மற்றவங்களுக்கும் பிடிக்காமல் பண்ணணுங்கிறதுக்காக அந்த எண்ணத்தில் நான் சொன்னேன்னா நான் தீட்டுப்பட்டேன். யார் இதை கேட்டு அப்படி மாறுறாங்களோ அவங்களும் தீட்டுப்பட்டான். தீட்டு உள்ளது ஒன்றும் உள்ளே போகாது. தீட்டு உள்ளது ஒன்றும் உள்ளே போகாது. இந்த போத்திவாரி வீட்டில் அடிமையாக கொண்டு வரப்பட்டிருந்தான் யோசேப்பு. 30 வயது. அந்த யோசேப்பு தேவன் அவனோடு கூட இருக்கிறதை போத்திவார் அறிந்து என்ன பண்ணிட்டானா, வீட்டுக்கு விசாரணைக்காரன் வச்சுட்டான். எந்த காரியத்தை பற்றி அவங்ககிட்ட கேட்கறதே கிடையாது. அந்த அளவுக்கு டாப் வச்சுட்டான். மேனேஜர் மாதிரி வச்சுட்டான். ஒரு காரியத்தை அவன் ஒன்றும் கேட்கறது இல்லை. இந்த சிச்சுவேஷனில் போத்திவாரின் மனைவி அவன் மேல் இச்சை கொண்டு தவறு செய்வதை கூப்பிடுறான். இவன் போகலை. பலமுறை கூப்பிட்டான், முடியாதுன்னுட்டான். கடைசியில் என்ன நடந்தது? அவன் சட்டையை பிடிச்சிட்டான். பிடிச்சா அவன் சட்டையை விட்டுட்டே ஓடி போயிட்டான். சரி, இது நடந்து போச்சு, இது அப்படியே ஒன்றும் இல்லாமல் மறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தா மறைச்சிருக்கலாமா? ஏன்னா வேறு யாரும் பார்க்கல. நினச்சிருந்தா மறைச்சிருக்கலாம். என்ன பண்ணா தெரியுமா? ஆதியாகமம் 39வது அதிகாரம். அவளுக்கு இப்போ யோசேப்பு மேலே கசப்பு. என்ன பண்ணா பாருங்க. 39வது அதிகாரம் 16லிருந்து 20 வரைக்கும். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து, இவள் தான் பாவம் செய்யறதுக்கு வாஞ்சித்தான். இவளே அதை பண்ணிருக்க மறைச்சிக்கலாம். இப்ப ஏன் இந்த வஸ்திரத்தை வச்சிருந்தா? யோசேப் மேல கசப்புங்க. நம்ம இஷ்டத்துக்கு வரமாட்டேன்ட்டானேன்னு ஒரு கசப்பை வச்சு அவனை எப்படினாலும் புருஷன்ட்டு காட்டி கொடுத்து ஏதாவது வழி பண்ணி. இப்போ என்ன இவளுக்குள்ள கசப்பு இருக்கு யோசேப்பை குறித்து. என்ன பண்றா பாருங்க. அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். போங்க ஏங்க, இந்த சிறைச்சாலைக்கு யோசேப்பு போனதுக்கு காரணம் போத்திவாரின் மனைவி. போத்திவாரின் மனைவிக்கு அவன் மேல ஒரு கசப்பு. தவறான காரியத்துக்கு வரமாட்டேன்ட்டானேங்கிற ஒரு கசப்பை வச்சுக்கிட்டு அவனை நீ கூட்டிட்டு வந்த ஆள் இந்த மாதிரி பண்ணாயா அப்படின்னு பொய்ய சொல்றான். இப்போ இவன் மேல யோசேப்பு மேல இந்த கசப்பு அவள். இப்போ அந்த கசப்பை யார்கிட்ட கொண்டு போயிட்டான்? புருஷன்கிட்ட கொண்டு போயிட்டான். அந்த புருஷனும் அந்த கசப்பை வச்சுட்டு, ஐயோ என் மனைவி இடத்துல இப்படி தப்பு பண்ண வந்தானேன்னு சொல்லி ஜெயிலில் போட்டான். பாவம், ஜெயிலில் போனாலும் கத்தரவன் கூட இருந்தார். இவங்க 2 பேரும் கதை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா,
அவளுக்கு அவன் மேலே கசப்பு, அந்த கசப்பை புருஷன் மேலே திணிச்சான். அதனால அவன் அந்த கசப்பை வச்சு ஜெயிலில் போட்டான். அருமையானவளே, மறுபடியும் சொல்கிறேன், இந்த கசப்பு எங்கேருந்து வந்தது தெரியுமா? லௌகிக சம்பந்தமானது, பேய்த்தனத்துக்கு அடுத்தது. யார் மேலேயும் கசப்பு வைக்காதீங்க. கசப்பு வச்சுருந்தா நம்ம தீட்டுப்பட்டுட்டோம்னு அர்த்தம். தீட்டுப்பட்டால் கசப்பு இருந்துச்சுன்னா மற்றவங்களையும் கசப்பாக்குவோம். அப்படி கசப்பாக்குனா அவங்களும் தீட்டுப்பட்டுருவாங்க. தீட்டுள்ளது ஒன்றும் உள்ளே போகாது, உள்ளே போகாது. கொலோசேர் 3:19. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். என்ன சொல்லுது? புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அப்படின்னா மனைவி மேலே கசப்பு வரக்கூடாதான். இது வேதம் சொல்லுது. கசப்பு வந்தால் என்ன நடக்கும்ன்றீங்க? மனைவி மேலே புருஷனுக்கு கசப்பு என்ன நடக்கும்ன்றீங்க? ஏம்மா, என் மனைவி இப்படி பண்ணுறாம்மா, இப்படி செய்கிறாம்மா, அப்படி பண்ணுறாம்மா அப்படின்னு மேட்ரு எங்கே போகும்? புருஷனுடைய அப்பா அம்மாட்ட போகும். இப்போ என்ன நினைப்பாங்க? இவங்களுக்கு மேட்ரே தெரியாது. பையன் சொல்கிறத வச்சு தான் அவங்க மனசில் எடுக்கணும். இப்போ இவளை பற்றி தப்பு தப்பாக சொன்னாங்களா இல்லையா அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவன் ஏன் தப்பு தப்பாக சொன்னான்? மனைவி மேலே கசப்பு. அதே போல் மனைவிக்கும் புருஷன் மேலே கசப்பு இருந்துச்சுன்னா நேரம் எங்கே சொல்லி விடுவாங்க? அம்மாட்ட சொல்லிடுவாங்க மனைவிகள். அவர் அப்படி பண்ணுறாருமா, இப்படி பண்ணுறார். அப்படி நடந்தது இவங்க பார்த்தாங்களா? மாமியார் மாமனார்லாம் பார்க்கல. ஆனால் இந்த மனைவி என்ன சொல்கிறாளோ அதான் கேட்பாங்க. நல்ல மருமையை நினச்சிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை வந்துருச்சுது. இந்த பிரச்சனையை அப்பாட்ட அம்மாட்ட சொன்ன உடனே அந்த கசப்பை அப்பா அம்மாட்ட சொன்ன அவங்களுக்கு கசப்பு வந்துடுது. அவன் அப்படியா சொன்னா? மருமைய மேலே நல்ல எண்ணத்தில் இருந்தவங்க இப்போ அவன் அப்படியா சொன்னான். அதோடு மாத்திரமில்லை, இன்னும் 4 தடவை தப்பு தப்பாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன நடக்கும்? கிளியை வளர்த்து குரங்கிட்ட வந்து கொடுத்துட்டேன், நீ ஒன்று செய், நீ அப்படி பண்ணுறான், நான் வந்துடு, நான் பார்த்துக்கிறேன். இவங்க பார்த்துக்குவாங்களே. இந்த கசப்பை உண்டாக்குறது யாருங்க? மனைவி. புருஷ மனைவினா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். உடனே அங்கே எடுத்து கொண்டு போய் சொன்னா இவங்க கசப்புனால தீட்டுப்பட்டுட்டாங்க புருஷனால. இந்த தீட்டு இவங்களோட நிற்கல, அவங்க அப்பா அம்மாவுக்கும் போயிடுச்சு. அவங்ககிட்ட போனோடனே அவங்களும் தீட்டுப்பட்டாங்க. அதனால தான் மருமகனை அவன் இப்படியா பண்ணிட்டான், இப்படியா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி மருமகனை கேவலமாக பேசுவான். எதனால நடந்தது இது? உங்கள்கிட்ட போய் கேட்ட பாருங்க, எதனால நடந்தது? இருதயத்தில் புருஷனை பற்றிய கசப்பு. அதே போல் மனைவியை பற்றிய கசப்பு புருஷனுக்கு இருந்தாலும் தான் வீட்டில் மனைவியை பற்றி தப்பாக சொல்லுவான். தயவுசெய்து நல்லா கவனிச்சிங்க, அப்படி இல்லை. அதான் வேதம் சொல்லுது, மனைவிகளின் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாது. அப்படின்னா கசந்து கொள்ளாதுன்னு அர்த்தம் என்ன? கசந்து கொள்கிற அளவுக்கு நடக்கும், கசந்து கொள்கிற அளவுக்கு நடக்கும், ஆனாலும் கசந்து கொள்ளாதீங்க. பிரச்சனை வரதான் செய்யும். புருஷ மனைவினா பிரச்சனை வரதான் செய்யும். ஒரு நாள் பிரச்சனை வருது, அடுத்த நாள் சரியாயிருவாங்க. ஆனால் அதை போய் சொல்லிட்டு நாங்கள் சரியாயிட்டோம், இப்போ நல்லா இருக்கிறோம், என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கார் சொல்லுவாங்க. அதை சொல்ல மாட்டாங்களே. நல்ல சந்தோஷமாக இருக்கும், அதை சொல்ல மாட்டாங்களே. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நானும் நீங்களுக்கு கசப்பை வச்சுருந்தேன்னா தீட்டுப்பட்டோன்னு அர்த்தம், தீட்டுப்படுறோன்னு அர்த்தம். தீட்டுள்ளது ஒன்றும் உள்ளே செல்லாது. நான் கசப்பு வச்சு தீட்டானா
நான் மற்றவங்களுக்கு ஏன் கசப்பை, மற்றவங்களுக்கு இவங்களை பற்றி அடுத்தவங்களுக்கு கசப்பை உண்டாக்கி அவங்களையும் தீட்டுப்படுத்துறேன். தீட்டுள்ளதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, தீட்டானவர்களுக்கு எச்சரிக்கை, தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கை. வசனம் அப்படித்தான். கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 31வது வசனம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? பரிசுத்தவான்களுக்கு, சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்திற்கு, மணவாட்டியாகிய சபைக்கு எழுதிருக்குது. அப்பா, சகலவிதமான கசப்பு வச்சுருக்கீங்களா, எடுத்துருங்க. அவங்க மேலே கோபம் வச்சுருக்கீங்களா, தூக்கிடுங்க. மூர்க்கம் வருதா, விளையிருங்க. கூக்குரல், அவங்கள பார்த்தோன்னா கூக்குரல் போடணும், தூஷணமாக பேசணும்னு இருக்குதா, இல்லை வேண்டாங்க. எல்லா துர்க்குணத்தையும் உங்களை விட்டு விலைக்குங்க, எல்லா துர்க்குணத்தையும் உங்களை விட்டு விலைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. உங்களை விட்டு நீங்கள் கடவுள். ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு எந்த கசப்பும் கோபமும் எங்களை தீட்டுப்படுத்திடும். நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பை அடுத்தவங்களுக்கு சொன்னால் அவனும் தீட்டுப்படுவான், நானும் தீட்டுப்படக்கூடாது, மற்றவளும் தீட்டுப்படக்கூடாது. ஆகவே இந்த நாளில் எனக்குள்ளே எங்களுக்குள்ளே இருக்க கசப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். யார் மேலேயாவது நான் கசப்பு வச்சுருந்தேன்னா இன்றைக்கி மாற்றிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு கசப்பே வேண்டாம். எங்கள் ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தால் நீங்கள் அவங்கள பற்றி தப்பே பேச மாட்டீங்க. ஆனால் வேண்டாதவங்களாக இருந்தால் அவங்க மேலே கசப்பு இருக்கிறனால இல்லாத பொல்லாதெல்லாம் பேச வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை, அப்படிலாம் நம்ம பேசாமல் தேவனுக்கு முன்பாக சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் உங்களை விட்டு நீங்கள் கடவுள். ஆண்டவர்கிட்ட சொல்லாமா, நான் தீட்டுள்ளது ஒன்றும் உள்ளே போகாது. நீங்கள் தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இந்த ராத்திரி வேளை எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நான் எந்த விஷயத்திலே காரியங்களை தீட்டுப்பட்டாலும் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. நான் தீட்டுப்பட்டால் யாரையோ குறித்து எனக்கு கசப்பு இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் அவங்க மேலே இருக்கிற கசப்பை எனக்கு வேண்டியவங்க மேலே திணிச்சிருவேன். அவங்களும் தீட்டுப்படுறாங்க, அவங்களும் தீட்டுப்படுறாங்க. வேண்டாண்டவரே, வேண்டாண்டவரே, ஆண்டவரே, எனக்கு யார் மேலேயும் கசப்பு வேண்டாம், யார் மேலேயும் வெறுப்பு வேண்டாம். எனக்கு அது நிமித்தம் நான் தீட்டுப்பட்டு ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேர் கிழக்கப்படக்கூடாது. நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, சகல விதமான கசப்பும் கோபமும் துர்ச்சகையும் எங்களை விட்டு நீங்கிட்டு ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீர் வருமட்டும் கசப்பில்லாத ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து, தீட்டுப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை நாங்கள் தக்க வைத்துக்கொள்ள உதவி செய்வீராக என்று சொல்லி தேவனை நோக்கி பார்ப்போம். கிறிஸ்டோபர் ஜெபிப்பார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த நாளில் வேத பாட வகுப்பின் மூலமாக ஆண்டவரை எச்சரிக்கையாங்கிற தலைப்பின் கீழாக அவளை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிற காரியங்களை கருத்தை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு கசப்பான வேர் எழும்புகிறதுனாலே கலக்கம் உண்டாக்குறதுனாலே ஒருவனும் தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் வசனம் சொல்கிறது ஆண்டவரே. ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கசப்பான காரியங்கள் வாழ்க்கையில் இராத அளவிற்கு கர்த்த கிருபை தருவீராகப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிறது ஒன்று பரலோராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தீட்டான காரியங்களாய் ஆண்டவரே கசப்பினாலே தீட்டுப்படாதபடிக்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேர் கிறுக்கப்பட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே கசப்புங்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதவர்கள் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சகலவித கோபமும் துர்க்குணமும் ஆண்டவரே கசப்பும் ஆண்டவர் கபடும் கூக்குரலும்
மற்ற எந்த காரியங்களும் இல்லாதளவு கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தில் அநேகருடைய சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. எந்த நிலைமையில் ஆண்டவரை யாரு மேலேயும் கசப்பு வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்க சுவாசிகளாக எங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் பேர் கிறுக்கப்பட்டு விடாதபடிக்கு அது பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள கர்த்தரை உதவி செய்யும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் வரும்போது மைமையிலுமே சந்திக்கிறதுக்கு எங்களை ஆயத்தமுள்ள கர்த்தர் மாற்றும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் ஆண்டவரே நாங்கள் கசப்பான நாங்களும் தீட்டுப்படாதபடிக்கு அநேகரையும் தீட்டுப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் எங்களை கிருபை தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையில் கொடுங்க, வழிநடத்தும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்து கொடுத்த தாசனுடைய கரத்தில் கொடுக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் ஆயிரங்களுக்கு லட்சங்கள் கர்த்தர் பயன்படுத்தும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொருவரும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். துதி கனமே எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நசனா இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.